ஜெட்லாக்னாலே ஃப்ளைட்ல லாங் டைம் டிராவல் பண்றதுனால வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் சோஷியல் ஜெட்லாக் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? சோஷியல் ஜெட்லாக் மோஸ்டா வீக் டேஸ்ல நம்ம ஒரு டைம்க்கு தூங்கிட்டு வீக்கெண்ட்ஸ்ல லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துக்கிறதுனால வருது. சும்மா லேட்டா தூங்குறதுனாலே வீக்கெண்ட்ஸ்ல அதாவது 2 days லேட்டா தூங்குறதுனாலே ஒபிசிட்டி வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்ல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இம்யூனிட்டி குறைஞ்சி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அதாவது நெஞ்செரிச்சல், வயிறு வலி, டயரியா, கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்டர்பன்சஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. மூட் ஸ்விங்ஸ் அதாவது டிப்ரெஷன், ஆன்சைட்டி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. புவர் கான்சன்ட்ரேஷன், மெமரி லாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சோஷியல் ஜெட்லாக்னால வருது. ஸோ நம்ம டெய்லி வீக்கெண்டா இருந்தாலும் சரி, வீக் டேஸா இருந்தாலும் சரி, ஒரே டைம்ல தூங்க போய் ஒரே டைம்ல எழுந்திரிச்சாதான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டா ஒர்க் ஆகி நம்மளோட மென்டல் அண்ட் பாடி ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்க முடியும்.